ஐயோ அவசரப்பட்டோமே, அம்மா நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க. ஏம்மா எந்திரிச்சிட்ட? நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். என்ன நான் சூப் போட்டு கொண்டு வரேன், குடிப்பியா? படுத்துக்கோ. இல்லைம்மா, மாத்திரை போட்டிருக்கேன், வீட்டு வேலை நிறையா இருக்குமா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் சூப் போட்டு கொண்டு வரேன், அதை குடிச்சிட்டு பேசாம படுத்துக்கோ. மத்தியானத்துக்கு ரசமும் ஆம்லெட்டும் போட்டு கொண்டு வரேன், சாப்பிடு. அப்புறம் 3 மணிக்கு மேலே உனக்கு ஆவி பிடிக்கிறேன். 2 நாளில் உனக்கு நான் சரிப்படுத்திடுறேன். நீ பேசாம படு. நம்ம வீட்டுக்கார் கூட உடம்பு சரியில்லைங்கிறப்ப மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுன்னு தான் சொன்னார். ஆனால் அத்தை நம்ம கூடயே இருந்து நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள அவசரப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி அத்தையை அனுசரித்து போய் நடந்துக்கணும். அவர் வந்தவுடனேயும் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி இப்போ அத்தையை எப்படியாவது கூட்டு வந்துடணும்.